திருப்பள்ளி எழுச்சி பாடல் 7. அது பட சுவையென முதன அறிதற்கு அரிதென எளிதென அமரருமறியார். அது பட சுவையென முதன அறிதற்கு அரிதென எளிதென அமரருமறியார். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும். இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும். மதுவலர் போழில் திரு உத்தர கோஷ மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா. மதுவலர் போழில் திரு உத்தரை கோஷ மங்கை உள்ளாய் திரு பெருந்துரை மன்னா. எதையமை பணி கொள்ளும் ஆரத கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எதையமை பணி கொள்ளும் ஆரத கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 7 பொருள். தேன் சிந்தும் மலர்களையுடைய சோலைகளை கொண்ட உத்தரகோசமங்கை தலத்தில் எழுந்தருளிய சிவனே, திருப்பெருந்துறையில் வசிக்கும் தலைவனே, உன் பெயர் சொன்னால் அது பழம் போல் இனிக்கிறது, பால் போல் சுவையாக இருக்கிறது. உன்னை பற்றி தெரிந்து கொள்வது என்பது சிரமமானது. உன்னை எளிதாக பிடித்துவிடலாம் என சொல்கிறார்களே தவிர தேவர்களால் கூட அதை செய்ய முடியாது. உன்னுடைய வடிவம் என்ன? இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறும் தேவர்களுக்கே காட்சி தராத நீ, இதோ என் நிஜ வடிவம் இதுவே என சொல்லி இதோ எங்கள் முன்னால் இருக்கிறாய். எங்களை நீ என்ன செய்ய நினைக்கிறாயோ அதை செய் என்றே உன்னிடம் கேட்போம். எம்பெருமானே, நீ எழுந்தருள்வாயாக. விளக்கம். மிக அருமையான கருத்துடைய பாடல் இது. எது எமைப்பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம் என்ற வரி மிகுந்த சிறப்பை கொண்டது. கடவுளிடம் அதை கொடு இதை கொடு என்று கேட்பதை விட எது சரியென்று படுகிறதோ அதை செய் என்று கேட்பது மேலான கோரிக்கை அல்லவா? அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தர வேண்டும் என்று. அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம். அவன் தருவதை ஏற்றுக்கொள்வோம் என்பதே இப்பாடல் உணர்த்தும் கருத்து.